தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பை பற்றின ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல வருஷமாச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 2022 ரிலீஸ் பண்ணது இந்த நோட்டிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தது இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மினிமம் நீங்கள் 8th 10th அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, 12th ITI டிப்ளமோ டிகிரி யூஜி பிஜி என்ன படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு நிரந்தர அரசு வேலை தான், பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 2 ஜனவரி 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு எந்த மாவட்டத்தினரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்ட மக்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்கு கீழே செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை பண்பாட்டு இயக்கத்துக்கு கீழே தான் இது செயல்பட்டு வருது. ஓகே, அதுலேருந்து தான் இப்போ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கெழுத்து தட்டச்சர்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட். 2வது தட்டச்சர் டைப்பிஸ்ட்டுக்கான வேலை. 3வது இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை. 4வது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 18 முதல் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இதுதான் ஏஜ் லிமிட். மினிமம் 18, மேக்ஸிமம் 32க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு யார் யாருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா, தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் மேல்நிலை தேர்ச்சி, அதாவது டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். கூடவே ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங், அதில் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் ஹையர் முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 உங்களுக்கு மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 2வது என்ன வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டச்சர் டைப்பிஸ்ட்டுக்கான வேலை. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா, மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு மேல்நிலை முடிச்சிருக்கும். அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷில் நீங்கள் டைப்ரைட்டிங்கில் ஹையர் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 19,500 62,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 17,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 4 விதமான பதவிகள், முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு, சரிங்களா? எந்த ஒரு எக்ஸாமெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. ஓகே, நான் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுக்கல. அப்போ நான் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரெஷ்யூம் அதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்டேட்டடாக வச்சுக்கோங்க உங்களோட ரெஷ்யூமை. அதில் ரைட் சைட் கார்னர் டாப்பில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களோட ரெஷ்யூமை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரெஷ்யூம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் கேட்கவே கிடையாது, இருந்தால் வைக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே மொத்தமாக நீங்கள் பேக் பண்ணி
தபால் மூலியமாவோ கொரியர் மூலியமாவோ ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் எப்படி வேணாலும் சரி, இல்லை நேரில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 2/1/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு இஎல்எஸ்ஐ நாடக மன்றம் 31 பொன்னி PS குமாரசாமி ராஜா சாலை சென்னை 600028 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, முழுக்க நிரந்தர அரசு வேலை. உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். பட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்கள், அவ்வளோதான். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.